بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. 3 பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல் ஊர்ல இருக்குது. அப்போ இடையில நம்ம தௌஹீத்வாதிகளாக ஒரு பள்ளிவாசலை தனியாக உருவாக்குறோம். அப்போ 4 பள்ளிவாசல் உருவாகுது. இதில் அதில் தனியாக ஒரு பள்ளிவாசலை கட்டி நம்ம ஒற்றுமையை குலைக்கிறோம், பிரிவினையை ஏற்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் நம்ம தனி பள்ளிவாசல் கட்டுறோம், அதை பற்றி கொஞ்சம் விளக்கினா நல்லா இருக்கும். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இன்றளவும் பல ஊர்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் தான். தௌஹீது கொள்கையை எடுத்துரைக்கிற பொழுது பலவிதமான சங்கடங்கள், சோதனைகள் இவைகளெல்லாம் ஏற்பட்டு ஒரு பரிசுத்தமான கொள்கையை நாம் அந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சித்தாலும் கூட அதை பல முனை தாக்குதல்களின் வாயிலாக தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, தௌஹீது கொள்கையை எடுத்துரைப்பவர்கள் ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அவர்களோடு யார் இணை வைப்பு கொள்கையிலும் மார்க்கத்திற்கு மாற்றமான கொள்கையிலும் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களோடு போராட வேண்டிய சூழல் ஏற்படும். ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி அந்த பள்ளியில் தான் தொழுவதற்கு நேரிடும். விரல் அசைக்கணும் என்பது மார்க்கத்தின் நிலையாக இருந்தாலும் விரல் அசைச்சா கையை உடைக்கிறது, அல்லது தொழுது முடித்ததற்கு பிறகு தாக்குவது, தொழுது கொண்டிருக்கிற பொழுது தொப்பியை எடுத்து தலையில மாட்டி விடுவது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். காலம் செல்ல செல்ல தௌஹீதினுடைய வளர்ச்சி தாறுமாறாய் வேறெடுத்து பெரிய ஆலமரமாய் அது வளர ஆரம்பித்ததற்கு பிறகு, விரிந்து பறந்து விரிந்ததற்கு பிறகு பொருளாதார தன்னிறைவின் காரணமாக தனியாக பள்ளியை உருவாக்குகிறோம். இப்போ ஊரில் 2-3 பள்ளிவாசல் இருக்கிற பொழுது உங்களுக்கு தனி பள்ளி தேவையா? ஒற்றுமையை குழைக்கிறீர்களே, ஒற்றுமையா இருக்கிற ஊர் மக்களை எல்லாம் செதைக்கிறீங்களே அப்படின்லாம் சில பேர் பேசுவார்கள். இன்றளவும் மௌலூதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறோம். அதே போன்று அவர்களும் மௌலூதை ஆதரித்து பிரச்சாரம் பண்றாங்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான். மௌலூதை ஆதரித்து போடப்பட்ட மேடைகளிலோ, கன்னியாகுமரியில் கூட பெரிய அளவு சுன்ன ஜமாத்து சார்ந்த மிகப்பெரும் ஆலிம்கள் கலந்து கொண்ட பெரிய அளவிற்கான ஒரு விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது, மீலாதை ஆதரித்து. அதில் மேலப்பாளையத்தில் நம்மோடு மௌலூதுக்கு ஆதரவு கொடுத்து முட்டு கொடுத்து விவாதத்திற்கு வந்த அந்த முஸ்தபான்னு சொல்றவர் கூட நம் ஜமாத்தை கழுவி ஊற்றி, நான் போன வாரம் நடந்ததை தான் சொல்றேன், பயங்கரமா திட்டி விமர்சித்து பலவிதமான விஷயங்களை இந்த கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கூட தூவி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. மௌலூதை ஆதரித்து மௌலூதுக்கு ஆதரவாக தமிழகம் எங்கிலும் எவ்வளவோ பிரச்சாரங்கள் சுன்னத் வல் ஜமாத்து சார்பா நடந்தது. எங்காவது ஒரு இடத்தில் போடப்பட்ட நடத்தப்பட்ட இடங்களில் இப்படி தௌஹீத் ஜமாத்துல இருந்து 10 பேர் வந்தான், பேச விடாம தடுத்துட்டான், பெர்மிஷன் தர விடாம காவல்துறையில போய் புகார் கொடுத்துட்டான், இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நடந்ததுண்டா? தர்காவை ஆதரித்து கந்தூரியை ஆதரித்து யானை ஊர்வலத்தை ஆதரித்து ஒரு பிரச்சார கூட நடத்தினா கூட நாம போய் தடுக்கிறதெல்லாம் இல்லை. நீ பாட்டுல நடத்திக்க, அடுத்த வாரம் அதே இடத்துல நான் மீட்டிங் போட்டு பதில் சொல்லுவேன், அப்படித்தான் வழக்கத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் நாம் செய்கிற பிரச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தடுக்கணும், அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. ஏன்னா இவர்கள் ஏதாவது தௌஹீது கொள்கை என்கிற பெயரில் உண்மையை சொல்லிவிட்டு சென்றால் மக்கள் எல்லாம் அப்படியே தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க, மக்களுக்கெல்லாம் சிந்தனையை தூண்டி விட்டுருவாங்கன்ற ஒரு பயம்தான். பல இடங்கள்ல பிரச்சனை வந்தது. அல்லாஹுவின் அருளால் அனைத்து இடங்களிலும் மௌலூதிற்கு எதிராக அது இணை வைப்பு வரிதான், அது இணை வைப்பின் உச்சம்தான் என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பள்ளிவாசல் என்று ஒன்று இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
வெறுமன டைல்ஸ் போடப்பட்டு, ஏசி போடப்பட்டு, கார்பெட்டுகள் விரிக்கப்பட்டு, நல்ல ஜெகஜோதியாக கற்கள் எல்லாம் வைத்து டைல்ஸ்களால் சூழப்பட்ட இடம் பள்ளிவாசலா? ஒரு கட்டுமான இடத்துக்கு பேர் பள்ளியா? பள்ளி என்றால், அல்லாஹுவின் ஆலயம் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அல்லாஹ் தெளிவாய் சொல்கிறான். 72வது அத்தியாயம் 18வது வசனம், வஅன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, உரிமையாளர் அல்லாஹ். ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு சேர்த்து வேற யாரையும் அழைக்க கூடாது. அழைத்தால் அது அல்லாஹ்வின் ஆலயம் கிடையாது. நீ என்ன சொல்லி பள்ளிவாசலை கட்டின? அல்லாஹ்வை வணங்க போகிறேன், இது அல்லாஹ்வின் ஆலயம் என்று சொல்லி பள்ளிவாசலை கட்டிவிட்டு அல்லாஹ்விற்கு நிகராக வேறு யாரையும் அழைத்தால் அதற்கு பேர் பள்ளியா? 9வது அத்தியாயம் 107, 108 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தெளிவாய் சொல்கிறான். மஸ்ஜிதன் திராரா, 4 விஷயங்களை சொல்கிறான். திரார் வ குஃப்ரன் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன் வ இர்ஷாதல் லிமன் ஹாரபல்லாஹ் வ ரசூலா மின் கபில். தீங்கிழைப்பதற்காக, அல்லாஹ்வை மறுப்பதற்காக, நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்த, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் எதிரா போரிட்டோருக்கு புகலிடமா ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்துக் கொண்டு, இன்ன அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நாங்க நல்லதை தவிர வேற எதையும் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்களாம். பள்ளிவாசலை கட்டினது தீங்கிழைப்பதற்காக, அல்லாஹ்வை மறுக்கிறதுக்காக, நம்பிக்கை கொண்டவர்கிட்ட பிரிவை ஏற்படுத்த. கேட்டா நான் நல்லதுதானே பண்றேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த கேள்விக்கான பதில் அல்லாஹ்வின் வார்த்தை தான். அல்லாஹ் சொல்கிறான், தீங்கிழைப்பதற்காகவோ அல்லாஹ்வை மறுப்பதற்காகவோ நம்பிக்கை கொண்டோருடைய பிரிவை ஏற்படுத்தவோ ஒரு பள்ளிவாசல் இருந்தால் லா தகும் ஃபீஹி அபதா, நபியே ஒருபோதும் அந்த பள்ளிக்குள்ள போயிராத. அல்லாஹ்வுடைய ஆர்டர். ஏன் தனிப்பள்ளி கட்டுற, ஏன் தனிப்பள்ளி கட்டுறன்னு அல்லாஹ் கட்ட சொன்னான். நீ உள்ள வராத அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு பரிசுத்தமான பள்ளியை கட்டுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தையில் அல்லாஹ்வே சொல்கிறான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌம். இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளியே நீ தொழுவதற்கு தகுதியானது. அங்கே தூய்மையை விரும்புகிற மக்கள் இருக்கிறார்கள். தூய்மைன்னா குளிச்சுட்டு வந்து தொழுகிறதுன்னு அர்த்தமா? தூய்மைன்னா அந்த தூய்மை கிடையாது. அல்லாஹ் இலக்கியமாய் சொல்கிறான். இந்த இடத்தில் தூய்மை என்பது தௌஹீதை குறிக்கும். அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்கிறான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ். முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் அசுத்தமானவர்கள் என்கிறான். அப்படின்னா அவன் கையை தொட்டா அசுத்தம், வீசும்னு அர்த்தமா? துர்நாற்றம் வீசும்னு அர்த்தமா? அந்த அர்த்தத்தை அல்லாஹ் சொல்லல. அவன் நஜிஸ் என்றால் அவன் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறான். அப்ப நஜிஸ்க்கு நேர்பதம் தூய்மை. தூய்மை என்றது உடல் தூய்மையை குறிக்கவில்லை, உள்ள தூய்மையை குறிக்கிறது. தௌஹீத், ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வை மட்டும் வழங்குகிற இடம். அல்லாஹ் தான் சொல்லுகிறான். பல பேருக்கு அந்த ஒரு கவலை கூட இருக்கிறது. நான் இந்த பள்ளியிலையும் தொலை வருவேன், அந்த பள்ளிவாசலுக்கும் தொலை போவேன். அப்படி யாருக்கேனும் சிந்தனை இருந்தால் இந்த வசனங்களுக்கு என்ன பதில்? நீ ஏன் தனிப்பள்ளி கட்டுகிறாய்? ஆமாம், உங்கள் பள்ளி பரிசுத்தமான தௌஹீது கொள்கையை போதிக்கிற, மௌலூத் ஓதப்படாத, ஷிர்க்குக்கு ஆதரவளிக்காத, தாயத்து தகடு கட்டி கொடுக்காத ஒரு பள்ளியாக இருந்தால் தாராளமா தொழுதுக்கலாம். அல்லாஹ்வையும் ரசூலையும் பேணக்கூடிய இடமா இருக்கணும். மதுஹப் கொள்கை அங்கே இருக்கக்கூடாது. சட்டங்கள் அனைத்தும் அல்லாஹுவின் சட்டமும் அல்லாஹுவின் தூதரின் சட்டமுமா இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் 9:108, நபியே ஒரு காலத்திலே அங்க போய் தொழுகிறாத. அல்லாஹ் நபிக்கே கட்டளை இடுகிற பொழுது நாம் எம்மாத்திரம்? பல பேருக்கு அது ஒரு பள்ளி தானே, பாங்கு சொல்றாங்களே, தொலை வைக்கிறாங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டதற்கு பிறகு என் உள்ளத்திலே நெருடல் வரலாமா? அட, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற பள்ளியாக இருந்தால் மௌலுது ஷிர்க்குனுடைய வாசகம் அடங்கி இருக்கிறது. இணை கற்பிக்கிற அந்த காரியங்கள் ஒரு பள்ளியில நடக்கிறது.
நீ அங்கு போய் தொழக்கூடாது என்பது அல்லாஹ்வின் கட்டளை. அப்ப அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று நடப்பதற்காகத்தான். இவங்க திருந்துற மாதிரி இல்ல. எவ்வளவோ பிரச்சாரம் செய்து விட்டோம், மௌலூதுக்கு எதிரா, தர்காவிற்கு எதிரா, இன்னும் ஆதரிக்கத்தான் செய்றாங்க. வேற வழி இல்லை, நான் 5 நேரம் தொழணும். 5 வக்து தொழுகிறதுக்கு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா வர முடியும்? என் பகுதியில ஒரு பள்ளி வேண்டும். என் போன்ற தௌஹீது சிந்தனை கொண்டவர்கள் கணிசமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழுகைக்காக, இறைவனை வணங்குவதற்காக பரிசுத்தமான ஒரு பள்ளி வேண்டும் என்றுதான் கட்டி எழுப்புகிறோம். இதுல ஒற்றுமை எங்கே குழைகிறது? ஒற்றுமை என்பது உச்சபட்ச உண்மையான ஒற்றுமை எது தெரியுமா? அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதுதான் ஒற்றுமை. அல்லாஹ்வே சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிறை நீங்கள் பலமாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஹபிள், கயிறு என்கிற வார்த்தைக்கு பதத்திற்கு நபிகளார் பதிலளிக்கிறார்கள். ஹபிள், அல்லாஹ்வின் கயிறு என்பது அல் குர்ஆன். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய கயிறு என்பது குர்ஆன். அல்லாஹ்வுடைய கயிறை பிடிக்கிறோம்னா குர்ஆனை பிடின்னு அர்த்தம். குர்ஆன் படி வாழ்றவங்களா எல்லாரும் மாறுன்னு அர்த்தம். அப்ப தௌஹீதுக்கு எதிரா இணை கற்பிப்பை ஆதரிக்கிற, இணை கற்பிக்கிற காரியங்களை செய்கிற அவர்கள் அல்லாஹ்வின் கயிறை பிடித்திருக்கிறார்களா, துண்டிக்கப்பட்டு விட்டார்களா? யோசித்து பாருங்கள். இதில் எங்கே ஒற்றுமை குலைகிறது? அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதில் தான் ஒற்றுமை. அல்லாஹ்வின் வார்த்தையை பற்றி பிடிப்பதில் தான் ஒற்றுமை. ஒரு தனி பள்ளி ஏற்படுத்துகிறோம் என்றால் இது நம்முடைய சுய விருப்பு வெறுப்பினால் அல்ல. அல்லது ஒரு ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்துக்கு 1000 மர்கஸ் கணக்கு காட்டணும் அப்படின்னு எதுவும் இருக்குதா? கவர்மெண்ட்டுக்கு எதுவும் கவுண்ட் காட்டணுமா? அதற்காகவும் அல்ல. அல்லாஹ் அது மாதிரியான இடத்திற்கு போகாது என்று இருக்கிறான். அவனை போகணுமே, தொழணுமே, மார்க்க பணியை செய்யணுமே, வேறொரு இடத்தை உருவாக்கு, பரிசுத்தமா உருவாக்கு, கலப்படம் இருக்காது, பரிசுத்தமான இறைவனை வணங்குவதற்காகத்தான் இது போன்ற பள்ளிகளை உருவாக்குகிறோம். ஒற்றுமை என்பது தௌஹீதை நிலை நிறுத்துவதில் தான் இருக்கிறது. இவங்க ஒற்றுமைன்னா எதை சொல்றாங்க? கூட்டமா ஒண்ணு சேர்ந்து வரதட்சணை கல்யாணத்துல போய் சாப்பிடுறது. ஒற்றுமையை பேணிட்டோம்ல, எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்டு வந்தோம்ல, இதுக்கு பேர் ஒற்றுமையா? கூட்டமா சேர்ந்து மௌலூத் ஓதுறது, இதுக்கு பேர் ஒற்றுமையா? கூட்டமாய் சேர்ந்து மார்க்கத்தை மீறுகிற காரியத்தை பள்ளியில் அரங்கேற்றினால் அதை ஆதரிப்பது, இதற்கு பெயர் ஒற்றுமையா? ஒற்றுமைக்கு பலவிதமான டெபினிஷன் கொடுக்கலாம், நீண்ட நெறிய நேரம் பதிலளிக்கலாம். ஒரே ஒரு அடிப்படை தான், ஹபிள் இல்லா, அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதில் ஒற்றுமை இருக்கிறது. கயிறு என்பது குர்ஆன். குர்ஆன் அடிப்படையில் யார் வாழ்கிறாரோ அவர்தான் நேரான பாதையில் இருக்கிறார். அவர்தான் ஒற்றுமையை விரும்புகிறார். அவர்தான் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்ப யாரு அல்லாஹ்வுடைய கயிறா இருக்கிற குர்ஆனை பிடிக்கிற பாதையில் இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான், உமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவருக்கு ஹராமாக்கி விட்டோம். சொர்க்கம் ஹராம். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும்னு பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே சொர்க்கம் ஹராம் என்கிறான். அல்லாஹ்விற்கு நிகராக நபியை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இது ஒற்றுமையா? இது ஒற்றுமைக்கு எதிரானது. அப்ப தனிப்பள்ளி அமைக்கிறோம், தனிப்பள்ளி கட்டுகிறோம் என்று சொன்னால் தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காகத்தான். அல்லாஹ் போகக்கூடாது என்றான், அதனால் போகவில்லை. அல்லாஹ் தௌஹீதை நிறுத்த ஒரு பள்ளியை கட்டு என்றான், அதனால் கட்டுகிறோம். ஒற்றுமை என்பது அல்லாஹ்வின் குர்ஆன் வார்த்தைகளை பிடிப்பதில் தான் இருக்கிறது என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக புரிந்து கொண்டு, அதனால தனிப்பள்ளி கட்டி ஊரை 2ஆக்குறான், 7ஆக்குறான், 70ஆக்குறான்னு என்ன சொன்னாலும் அதை சிந்தனையில ஏற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஊர் 7ஆ போனா என்ன, 70ஆ போனா என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆனை கடைபிடிக்கிறதுனால எத்தனை ஊரா பிரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் முக்கியம், அதில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம். அடுத்த கேள்வி, டோக்கன் நம்பர் 8.